IAC-1 இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். ஐஏசி அப்படின்னு சொல்லும்போது ஐஎன்எஸ் விக்ராந்த் தானே நமக்கு தெரியும். அது என்ன ஐஏசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்? ஐஎன்எஸ் விக்ராந்த் 1971 இந்தியா பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்போது மிக முக்கியமான ஒரு கப்பலாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு 2022 இதே ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது பேசப்படுது. செப்டம்பர் 2ஆம் தேதி ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்முடைய கப்பற்படைக்கு கொடுக்கப்படும். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய அடுத்த தலைமுறைக்கான கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்களே. உண்மையிலேயே இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன விஷயத்தில் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, இப்படிங்கிற பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி டெஸ்லா கார் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக்கை குக்கோ எஃப்எம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்லா அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தெரியும். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப பிரச்சனைகள், டெஸ்லா அப்படிங்கிற அந்த கார் எப்படி வந்தது, எப்படி உருப்பெற்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஆடியோ புக் வழியாக உங்களால் கேட்க முடியும். இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக்கோ எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி TPM50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய் தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். 262 மீட்டர் நீளம், 62 மீட்டர் அகலம், 59 மீட்டர் உயரம் இப்படின்னு சொல்லி 2009 நம்ம இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் உருவாக்க போகிறோம்னு சொல்லி நம்முடைய எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா தொழில்நுட்ப வல்லுநர்களும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுதான் INS விக்ராந்த். இந்த INS விக்ராந்த் அப்படிங்கிறது நம்முடைய கப்பற்படையில் சேரும்போது தான் அதனுடைய பெயர். அதுக்கு முன்னாடி அதனுடைய பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா IAC விக்ராந்த் அப்படிங்கிறது தான் இருக்கும். IACனா இந்தியா மேடு ஏர்கிராஃப்ட் கேரியர், அப்படின்னா இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இதை தான் IAC அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட, இந்தியாவுக்காகவே தயாரிக்கப்பட்ட, இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறதுனால தான் முதல் விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறதுனாலையும் IAC-1 அப்படிங்கிற பெயரில் அறியப்படுகிறது. ஸோ இந்தியாவுக்காக இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது மிகப்பெரிய மைல்கல்லா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இது மிகப்பெரிய மைல்கல் தான். சில நாடுகளில், அதாவது ஒரு 5 6 7 நாடுகள் இருக்காங்க டோட்டலாக, அவங்களே அவங்களுடைய நாட்டுக்கான விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கக்கூடிய நாடுகள். அந்த லிஸ்ட்டில் இப்போ இந்தியாவும் சேரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு பெருமை. அந்த பெருமைக்கு மத்தியில் 76% இந்த IAC விக்ராந்த் அப்படிங்கிற கப்பல் முழுவதுமாக அதனுடைய யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி, எக்யூப்மெண்ட்ஸு, சின்ன சின்ன பெரிஃபரல்ஸ் இது எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த பெருமை. ஸோ நார்மலாக இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒரு விமானம் தாங்கி கப்பலை உருவாக்குவதற்கு 10 ஆண்டுகள் பிடிக்குமா, மினிமமாக 8 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 550 சிறு குறு பெரிய நிறுவனங்கள் இந்த கப்பலுக்கு பின்னாடி உழைச்சிருக்காங்க. ஸோ 550 நிறுவனங்களை ஒன்றிணைக்கணும் முதல் டாஸ்க். அந்த 550 நிறுவனங்களும் அவங்க என்ன டாஸ்க் செய்கிறாங்க, அந்த டாஸ்க்லேருந்து இந்த டாஸ்க் முடிகிறதுக்கு வேறு ஏதாவது நிறுவனங்கள் தேவையா, என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு கொரோனா வைரஸ், அதில் ஒரு 2 வருஷம் நமக்கு அடியாயிடுச்சு. ஸோ டோட்டலாக 13 வருடங்கள் நமக்கு பிடித்திருக்கிறது இந்த கப்பலை தயாரிப்பதற்கு. ஆனால் இந்த 13 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக ஒரு கப்பலை தயாரிப்பதற்கே 10 வருடங்கள் ஆகும்போது எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் முதல் முறையாக ஒரு விமானம் தாங்கி கப்பலை 13 வருடத்தில் தயாரித்து சாதனை படைத்திருக்கிறது இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 550 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன தொய்வுகள், இது எல்லாத்தையுமே இப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி நம்ம விமானம் தாங்கி கப்பல் உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு 13 வருடங்கள் தேவைப்படாது. ஒருவேளை 7 வருடங்கள் இல்லாட்டி 8 வருடங்களில் ஒரு விமானம் தாங்கி கப்பலை நம்மளால் உருவாக்க முடியும். இதனுடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 கோடி ரூபாய்க்கு இந்த விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெயிட் மட்டுமே சுமார் 44,000 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 44,000 டன் கிலோ இருக்கக்கூடிய இந்த கப்பலில் சுமார் 21,000 டன் ஸ்டீல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 21,000 டன் ஸ்டீல் அப்படிங்கிறது எல்லாமே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்பெஷலைஸ்டாக இந்த ஒரு கப்பலுக்காகவே இந்தியா தயாரிக்கப்பட்ட ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஃபில் டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈஃபில் டவர் 4 டவரை இந்த ஸ்டீலை வச்சு நம்மளால் உருவாக்க முடியுமா, அந்த அளவுக்கான அந்த ஸ்டீல்ஸ் தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த IAC-1 விக்ராந்துக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த IAC விக்ராந்த் அப்படிங்கிறதுல கேபிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேபிள்ஸினுடைய லென்த்து மட்டுமே சுமார் 2450 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குமா.
சொல்லப்போனால் கேரளாவிலேருந்து நியூ டெல்லி வர அப்படியே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கேபிளினுடைய லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது, அந்த அளவுக்கு கேபிள் அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதுலேயே இப்போது மருத்துவமனை அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த மருத்துவமனையில் 16 பெட் இருக்குது, 2 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, சொல்லப்போனால் எக்ஸ்ரேலேருந்து எல்லாமே இருக்குது, சிடி ஸ்கேன் வேறு இருக்குது. ஒரு கப்பலில், அதுவும் இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்த இந்த கப்பலில் சிடி ஸ்கேனோடு சேர்ந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எல்லாமே நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் இந்த IAC-1 விக்ராந்த் அப்படிங்கிறதுல இருக்கிறது. சரிப்பா, இந்த IAC விக்ராந்த் அப்படிங்கிற இந்த கப்பலுக்குள்ளே எத்தனை நபர்கள் சி சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட சி வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 1600லேருந்து 1800 வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1800 வீரர்கள் அப்படின்னா ஸ்டாஃப் எவ்வளோ நேரம் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு டீம் வச்சு இல்லாட்டி ஒரு ரவுண்டப்பாக அவங்க வேலை வாங்கினாலும் 20 மணி நேரம் இந்த கப்பலுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த IAC-1 விக்ராந்த் அப்படிங்கிறது செப்டம்பர் 2ஆம் தேதி நம்முடைய கப்பற்படைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அப்படி கப்பற்படைக்கு அர்ப்பணித்த பிறகு தான் இந்த IAC-1 விக்ராந்த் அப்படிங்கிறது INS விக்ராந்தாக பெயர் மாற்றம் செய்யப்படும். ஸோ ஜூலை 28ஆம் தேதி நம்முடைய கப்பற்படைக்கு இது கொடுக்கப்பட்டு விட்டு ஜூலை 10ஆம் தேதியோடி அதனுடைய 4வது கட்ட சோதனை அப்படிங்கிறது எல்லாமே முடிச்சுட்டாங்க. இப்போ செப்டம்பர் மாதத்துக்காக எல்லாருமே வெயிட்டிங். INS விக்ராந்த் அப்படிங்கிறது நம்முடைய கப்பற்படையில் சேர்க்கும்போது எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய இந்தியாவை நம்மளால் பார்க்க முடியும். சரிப்பா, இந்த INS விக்ராந்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறியே அப்படின்னா, இதில் ஏர்கிராஃப்ட் விமானம் தரையிறங்கணும். அப்படி விமானம் தரையிறங்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நம்ம பார்க்கணுன்னா 2 ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு துல்லியமான பகுதிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அப்படியே அந்த INS விக்ராந்த் வழியாக நடந்து அப்படி வரோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சுமார் 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1700 நபர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாடு எப்படிப்பா செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு அங்கே கிச்சன் எல்லாமே இருக்குது. இந்த கிச்சனில் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. சப்பாத்தியாக இருக்கலாம், 7000 சப்பாத்தி உருவாக்கக்கூடிய மிஷின்ஸ் இருக்குது, தோசை, இட்லி இது எல்லாமே சுடக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே கொஞ்சம் ஸ்டாஃப் தேவைப்படும். ஸோ இதுதான் இந்த INS விக்ராந்த் அப்படிங்கிற இந்த கப்பலுடைய மிக முக்கியமான சில சிறப்பம்சங்கள். இது இல்லாமல் இந்த INS விக்ராந்துக்குள்ளே நிறைய தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறதும் புகுத்தப்பட்டிருக்கிறது. பட் தொழில்நுட்பங்களை நம்மளே டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப முக்கியமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த INS விக்ராந்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதும் வேறொரு சிறப்பம்சம் தான். இந்த INS விக்ராந்த் அப்படிங்கிறது 2009 நம்ம தயாரிக்கும் போது நிறைய நாடுகள் சொன்னாங்க உங்களால் முடியாது. குறிப்பாக நிறைய நாடுகள் இவங்க எப்படி செய்ய போகிறாங்க, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாடுகள் எல்லாமே இப்போ மூக்கு மேலே விரலை வச்சு இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே INS விக்ராந்த் அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சிட்டாங்களா, டோக்கிங் எல்லாம் சரியாக செஞ்சு பார்த்தாங்களா, விமானத்தை ஓட்டி பார்த்தாங்களா, விமானத்தை அங்கே தரையிறக்கி பார்த்தாங்களா, இல்லை குட்டிரக விமானம் ஏதாவது அங்கே தரையிறங்கியதா, சப்போஸ் ஒரு போர் வந்தது அப்படின்னா விமானத்தில் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே சேர்த்து வைக்கணுமே, அப்படி உள்ள டோக்கிங் எல்லாமே நடைபெற்றதா, இரவு நேரத்தில் விமானத்தை தரையிறக்கி பார்த்தாங்களா, இப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுக்கடுக்காக இந்தியாவும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. INS விக்ராந்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அதாவது 2022 INS விக்ராந்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான டெஸ்டிங் நடத்தணும், அந்த டெஸ்டிங்கில் என்ன மாதிரியான அவுட்புட் இருந்தது, இதை எல்லா ஊடகத்துக்கும் இந்தியாவினுடைய இராணுவம் கப்பற்படை பகிர்ந்திருக்கிறார்கள். காரணம் என்ன, யாரும் இங்கே குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை மறைச்சிட்டோம், இதை மறைக்கலை, இல்லை இதை மட்டும்தான் வெளியில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடாது. இந்தியாவினுடைய தயாரிப்பு 76% இந்தியாவினுடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இதே மாதிரியான விமானம் தாங்கி கப்பலை எல்லாமே இந்தியா செய்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பல நாடுகளுக்கும் இப்போ பிறந்திருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெப்பன் சிஸ்டத்தில் மட்டும் கிடையாது, ஏவுகணைகளில் மட்டும் கிடையாது, புது டெக்னாலஜியில் மட்டும் கிடையாது, இப்போ கப்பற்படையிலும் குறிப்பாக இந்த மாதிரி விமானம் தாங்கி கப்பலிலும் கால் பதித்திருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த ஆடட் அட்வான்டேஜ் தான். சரி, இப்போ நம்முடைய விமானம் தாங்கி கப்பல் இல்லாட்டி இதே மாதிரி கப்பல் எல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது சீனாவின் பக்கம் இருந்து தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிறது அதிநவீன கப்பற்படை. அவங்களுடைய விமானப்படையெல்லாம் விட கப்பற்படை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த கப்பற்படையாக வச்சுருக்காங்க. ஏன்னா சீனாவுக்கு எப்போதுமே பிரச்சனை கடல் வழியாக மட்டும்தான் இருக்கும். சீனாவும் எதிர்க்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கடல் வழியாக பிரச்சனை பண்ணக்கூடிய நாடுகளாகத்தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய கடற்படையை ரொம்ப அட்வான்ஸ்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ அட்வான்ஸ்டாக மாற வேண்டியிருக்கு. சப்போஸ் இந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் நம்ம டிலே பண்ணணும்னா கண்டிப்பாக சீனா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, கப்பற்படை வழியாக, கப்பல் வழியாக இல்லாட்டி இதே மாதிரி கடல் வழியாக நம்மை தாக்கி அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம எந்த விதத்திலும் குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு தயாரெடுப்பு அப்படிங்கிறது மும்முரமாக முடக்கப்பட்டது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான்.
ஸோ லெபார்டரி இருக்குன்னு சொன்னேன், சிடி ஸ்கேன் இருக்குன்னு சொன்னேன், அல்ட்ராசோனோகிராஃபி இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, டென்டிஸ்ட் வர அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நடமாடு மருத்துவமனையாகவும் செயல்படும். எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் அதுக்காகவே 5 மருத்துவர்கள், அதே மாதிரி 16க்கும் அதிகமான ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் இந்த மருத்துவமனையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 2300 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கப்பல், இந்த கப்பல் தனியாக தான் போகுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கப்பல் எந்த இடத்துலையுமே தனியாக போகாது. இந்த கப்பலுக்கு எஸ்கோர்ட் கொடுப்பதற்காக, பாதுகாப்பு கொடுப்பதற்காக டெஸ்ட்ராய்ஸ் இருக்கும், ஃப்ரிகேட்ஸ் இருக்கும், அதே மாதிரி சப்மரைன்ஸ் இருக்கும். இந்த சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே தயார் நிலையில் இருப்பாங்க. இந்த கப்பலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பலவிதமான கப்பல்கள் பாதுகாப்புக்காக வரும். ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் இந்த ஒரு கப்பல் தான் எல்லா எனிமியினுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனிமிகளை அழிப்பதற்கான வழிமுறைகளும் இந்த கப்பல்லையும், இதை பாதுகாக்கக்கூடிய கப்பல்லையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கப்பற்படை தெளிவாக விவரித்திருக்கிறார்கள். இப்போதைக்கு நம்ம இந்த கப்பலில் தரையிறக்கிய விமானங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா MiG-29K, கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 26 MiG-29K ரக விமானங்களை நம்மளால் இங்கே நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி கேமோ 31 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கலாம், அதே மாதிரி கேமோ 31 அப்படிங்கிற ஏர்லி வார்னிங்ஸ் ஹெலிகாப்டர்ஸாக இருக்கலாம், இல்லை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர், அதே மாதிரி MH-60R அப்படிங்கிற மல்டி ரோல் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்முடைய INS விக்ராந்தில் தரையிறக்கப்படும், டாக் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு தேவையான அட்வான்ஸ்டு மிசைல் டெக்னாலஜி, இந்த கப்பலிருந்து உயர பறக்கக்கூடிய விமானங்களில் என்னென்ன டெக்னாலஜி வேணும், என்னென்ன ஏவுகணை வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பட்டியல் போட்டிருக்காங்க நம்முடைய கப்பற்படை. ஸோ டோட்டலாக இது ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அது எப்படி அப்படின்னா, இன்னும் 2 விமானம் தாங்கி கப்பல் நமக்கு பேலன்ஸ் இன்னும் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அதிகரிக்க முடியும். அதை பல வல்லுநர்கள் ஆல்ரெடி சுட்டி காண்பித்து விட்டார்கள். அட்லீஸ்ட் இன்னொரு 5-6 வருடங்கள், ஒரு 10 வருடத்தில் இன்னொரு நம்ம விமானம் தாங்கி கப்பலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை எல்லாமே நம்முடைய கப்பற்படைக்கும் நம்முடைய ஆர்மிக்கும் இருந்த வண்ணம் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விமானம் தாங்கி கப்பல் எப்படி செயல்படுது, அதனுடைய செயல்பாடுகள், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் இவங்க சோதித்து பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியாக ஒர்க் ஆகுது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகுது. சப்போஸ் சடனாக ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை காண்பித்து கொடுப்பதற்கான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா ஃபெசிலிட்டியுடன் தான் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ அதிநவீன கப்பல் இந்தியாவினுடைய கப்பற்படையில் சேர்க்கப் போகிறது அப்படின்னு சொல்லும் போதே பலருக்கும் மூக்கு வியர்த்திருக்கும். 2007 இதே மாதிரி விமானம் தாங்கி கப்பலை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டாலும் 2009 தான் இதனுடைய ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. 2007 2020 தான் நம்முடைய டார்கெட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 2009 இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுனால 2022 கண்டிப்பாக நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் நம்ம பக்காவாக பிளான் போட்டு கரெக்டான தருணத்தில் கரெக்டான செலவுகளுடன் நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சிருக்கு, இந்த கப்பலை உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கப்பலை உருவாக்கிய இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிற நாடுகளுக்கும் நம்மளால் கப்பலை ஏற்றுமதி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஷிப்யார்டு பொதுவாக உலகப்போர், 2வது உலகப்போருக்கு பிறகுலாம் ஷிப்யார்டு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குறைவு தான். இப்போ ஜப்பானில் இருக்குது, சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமான கப்பலை உருவாக்கக்கூடிய ஷிப்யார்டு. கொச்சி ஷிப்யார்ட்லேருந்து நம்ம இந்த கப்பலை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட 16லேருந்து 18 ஏக்கர் கடல் பரப்பு அப்படிங்கிறது இதற்காக தனியாக பயன்படுத்தப்பட்டது. இதனுடைய ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டு ஜோனில் வச்சு செய்யப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே அதை விவரமாக ஒரு ஆர்டிக்கிள் வாசிக்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. எப்படிப்பா இப்படி விஞ்ஞானிகள் அயராமல் பாடுபட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கி தந்திருக்காங்களே, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு நிச்சயமாக இந்த கப்பல் மிக முக்கியமான ஒரு கவச வீரனாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ ஓவராலாக INS விக்ராந்த் எப்படி உருவாக்கப்பட்டது, எவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல், அது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்க போகிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் பிடிக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிரலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.